சூர்யாவின் இந்த கோபமான முகத்தைக் கண்டு பிரீத்தி மிரண்டு போனாள். அந்த பாவப்பட்ட பெண்ணால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதே வேளையில் ஏதோ சத்தம் கேட்கவே ஸ்னேகாவின் நண்பர்களான இன்பாவும் பிரதாப்பும் உடனே அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். என்னாச்சு பிரீத்தி? நீ நல்லா இருக்கியா? இவ ரொம்ப கேவலமான ஆள். நான் தனியா இருக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரீத்தி சொன்னதை கேட்டதும் பிரதாப்பின் கண்களில் கோபம் கொந்தளித்தது. இருப்பினும் இன்று பிரீத்தியிடம் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். Bloody hell! உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் இந்த பிரச்சனையை முற்றிலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தீர்மானித்தான். ஏனெனில் பரம்பரை ரெஸ்டாரண்ட் அவனது குடும்ப தொழிலின் ஒரு பகுதியாகும். இந்த 2 பேரும் என் பொண்டாட்டி பிரீத்தி முன்னாடி சீன் போடுறதுக்காக ஏற்கனவே அடிவாங்கின ஒருத்தனை போட்டு மிதிக்கிறான். இந்த ஏழை வீட்டு மாப்பிள்ளைக்கு 50 கோடி மதிப்புள்ள வைரத்தை பரிசளிக்கும் அளவுக்கு எப்படி தைரியம் வந்தது? ஆச்சரியப்படாதீர்கள். பார்க்க சாதாரண இளைஞனாக தெரியும் இவனால் பெரும் தொழிலதிபர்களையும் மாஃபியா தலைவர்களையுமே கூட தன் காலடியில் மண்டியிட வைக்க முடியும். 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று லட்சங்களில் பில் போட்டுவிட்டு ஒரு பைசா கூட தராமல் கெத்தாக வெளியே வரக்கூடியவன். ஆனால் அதே ஆள் 20 லெமன் ஜூஸை கடனுக்கு குடிப்பது ஏன்? அதனால் தான் உலகமே இன்று இவனது கதையில் மூழ்கியிருக்கிறது. எங்க போற? ஹாய், நான் சூர்யா. என்னையும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. இது பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் வர பார்ட்டி. அட, ஆனா நானும் கெஸ்ட் தான் சொல்றேன்ல. Guys, just look at this idiot. இவன் சொல்றான் கௌதம் சாரோட பர்த்டே பார்ட்டிக்கு இவனையும் இன்வைட் பண்ணிருக்காங்களா? பிரீத்தி பேபி, வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கம் பேபி. பிரீத்தி, உனக்கு இந்த பிச்சைக்காரன் யாருன்னு தெரியுமா? நோ, நாட் அட் ஆல். நீ யாரா? இந்த பிச்சைக்காரன் யாரு? இந்த பார்ட்டியில இவன் என்ன பண்றான்? Who the hell are you? இதை கேட்டதும் சூர்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. பிரீத்தி சூர்யாவை இப்படி அசிங்கப்படுத்துவது இது முதல் முறை அல்ல. பிரீத்தி, சரி வா போலாம். நீ ரொம்ப குடிச்சிருக்க. சீம்ஸ் யுவர் ஹை. வீட்டுக்கு போலாம், வா. கம். ஹேய் உதவாக்கற, இங்க இருந்து ஓடி போயிடு. செக்யூரிட்டி, இந்த குப்பையை தூக்கி வெளியில போடுங்க. சரியாக அந்த நேரத்தில் பிறந்தநாள் நாயகன் கௌதம் அங்கே வருகின்றார். அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க அவரிடம் ஓடுகிறார்கள். சூர்யா, போ. ஆனால் திடீரென்று கௌதமின் பார்வை சூர்யாவின் மீது விழுகிறது. தன்னுடைய விருந்தில் சூர்யாவை பார்த்ததும் அவருக்கு பேரதிர்ச்சி. அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த மற்ற அனைவருக்கும் பயத்தில் வேர்த்து கொட்டுகிறது. சூர்யா சக்கரவர்த்தி சார், இந்த ஏழை வீட்டை தேடி வந்து என் பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. ஆனால் சூர்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கிருந்து வெளியே செல்கிறான். வெளியே சென்று பிரீத்திக்காக காத்திருக்கிறான். பார்ட்டி முடிந்ததும் பிரீத்தி போதையில் தள்ளாடிக்கொண்டே வெளியே வருகிறாள். சூர்யா, ஆமா, இப்போ நாம வீட்டுக்கு போவோம். என்னோட வைஃப். போலாம். நீ வந்துட்டியா? எஸ். அப்போ நம்ம வீட்டுக்கு போறோமா? ஆமா, மெதுவா மெதுவா. நீ இல்லாமல் நான் இங்கே எப்படி வாழ்வேன் உயிரே? உன் ஒவ்வொரு ஆசையிலும் நான் வாழ்கிறேன் என்று உன்னிடம் எப்படி சொல்வேன்? என்னாலும் என் கண்ணுக்குள்ளே அவளை அழைத்துக் கொண்டு சூர்யா எப்படியோ தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு வந்து சேர்க்கிறான். வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே பிரீத்தியின் கசின் சதீஷ் எதிரில் வருகிறான். பாத்தியா, பொண்டாட்டி போடுற பிச்சையில வாழ்ற கேவலமான ஜென்மம் வராது. இப்படி ஒரு தலையெழுத்தோட பிறக்க கொடுத்து வச்சிருக்கணும்.
பொண்டாட்டியோட மிச்ச சொத்தை தின்னுட்டு இருக்கிற வீட்டோட மாப்பிள. அப்புறம் என்னத்துக்குடா நீ மானங்கெட்டு உயிரோட இருக்க? சூர்யா எதுவும் பேசவில்லை. அப்போது பிரீத்தியின் தங்கை சந்தியா சொல்கிறாள், விடு சதீஷ், கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாத ஒருத்தன் கிட்ட போய் ஏன் பேசிட்டு இருக்க? இந்த பிச்சைக்காரங்கிட்ட அப்படி என்னத்தை தான் கண்டாலோ இந்த பிரீத்தி. இவனை இன்னும் வீட்டை விட்டு துரத்தாம வச்சிருக்கா. சூர்யாவுக்கு தன்னுடைய மாமியார் வீட்டில் தினமும் இது போன்ற பேச்சுகளை கேட்பது வழக்கமாகிவிட்டது. இதையெல்லாம் கேட்டு அவனுக்கு பழகி போய்விட்டது. சில நேரங்களில் மைத்துனன், சில நேரங்களில் நாத்தனார் என அனைவரும் பேசுவார்கள். சூர்யாவின் மனைவி பிரீத்தியும் அவனை திட்டாமல் இருந்ததில்லை. இருப்பினும் சூர்யா அவர்கள் செய்யும் அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுவான். ஏனெனில் அவன் பிரீத்தியை உண்மையாக காதலித்தான். இதுதான் உன்னோட உண்மையான நிலைமை. இப்போதைக்கு வேண்டாம், ப்ளீஸ். என்ன பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வர்ற அன்னைக்கு இருக்கு சம்பவம். அவனுக்கு இருந்த ஏதோ ஒரு கட்டாயத்தினால்தான் இவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது. சூர்யாவின் உண்மையான பின்னணி என்னவென்று யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏனோ சூர்யாவும் அதை யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை. என்னதான் இவ்வளவு அவமானப்பட்டாலும் சூர்யா அமைதியாக இருந்ததற்கு ஒரே காரணம் பிரீத்தி மட்டும்தான். ஆனால் அவனை வீட்டு வேலைக்காரர்கள், மைத்துனன், நாத்தனார் மட்டுமின்றி அவனது மாமியாரும் சேர்ந்துதான் அவமானப்படுத்தினார்கள். உண்மையில் பிரீத்தியை சூர்யாவிடமிருந்து விவாகரத்து செய்ய வைப்பது மட்டுமே அவளது அம்மாவின் ஒரே குறிக்கோளாக இருந்தது. இதுல கையெழுத்து போட்டு ரெடியா வச்சுக்கோ. நாம இப்ப உள்ள போய் முக்கியமான சில பேரை பார்க்க போறோம். அவங்க முன்னாடி மறந்து போய் கூட நீ என் ஹஸ்பண்ட்னு சொல்லிடாத. யாராச்சும் உன்கிட்ட கேட்டா நீ என்னோட வேலைக்காரன்னு சொல்லு, ஓகே? ஆனா பிரீத்தி, என்ன ஆனா பிரீத்தி? சூர்யா, உள்ள உட்கார்ந்திருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா? அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு உதவாக்கற ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் தான் என் புருஷன் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க முன்னாடி என் மானமே போயிடும். நான் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவேன். அதனால நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா செய், புரியுதா? சரி பிரீத்தி. பிரீத்தி தன் ஏழை கணவன் சூர்யாவை இவ்வாறு கேவலப்படுத்துவது ஒன்றும் முதல் முறை அல்ல. பிரீத்தியும் அவளது குடும்பத்தினரும் சூர்யாவை ஒரு தெருநாயை விட கேவலமாகவே கருதினார்கள். ஆனால் சூர்யா யார் பேச்சையும் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் அவன் தன் மனைவி பிரீத்தியின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான். இப்போது பிரீத்தி தன் தோழி ஸ்னேகாவுடன் சேர்ந்து திமிர் பிடித்த சில பணக்கார நண்பர்களை பார்ப்பதற்காக ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறாள். உனக்கு கடைசி வார்னிங் தர சூர்யா, இன்னைக்கு அங்க வந்து ஏதாச்சும் டிராமா பண்ணி தொலைச்சிடாத. பிரீத்தியும் ஸ்னேகாவும் உள்ளே செல்கிறார்கள். சூர்யா அவர்களின் பைகளை தூக்கிக் கொண்டு ஒரு வேலைக்காரனைப் போல அவர்களுக்கு பின்னால் செல்கிறான். உள்ளே திமிர் பிடித்த பணக்கார இளைஞர்களான பிரதாப், இன்பா மற்றும் அஸ்வின் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்னேகாவின் நண்பர்களாக இருந்தாலும் பிரீத்தியை பார்த்தவுடனே அவளது அழகில் மயங்கி போகிறார்கள். யார் இது? ரோஜா பூ மாதிரி அவ்வளவு அழகா இருக்கா. ஓ, she is my best friend, Preeti. ஹாய் பிரீத்தி. சூர்யாவின் பழைய உடையையும் பெய்ந்த செருப்புகளையும் பார்த்து கேலியாக கேட்கிறான் இன்பா. ஆனா இந்த ரோஜா பூ கூட இருக்கிற இந்த முள் யாரு? சார், நான் சூர்யா. அட ஆமா, எனக்கு ஞாபகம் இப்பதான் வருது. பிரீத்தி, அப்ப இவன் தான் அந்த சூர்யா. பிரீத்தியோட அப்பா ரவிக்குமார் கல்யாணம் பண்ணி வச்ச அதே உதவக்கற மாப்ள, ரைட் பிரீத்தி? இப்போது இந்த ஏழைதான் இந்த அழுகிய பெண் பிரீத்தியின் கணவன் என்று பிரதாப்புக்கும் இன்பாவுக்கும் தெரிய வந்ததும் பிரீத்தியிடம் வழிந்து பேசி அவளை கவர நினைத்த அவர்களின் ஆசையெல்லாம் நீரில் கரைந்த மாவாக வீணாய் போனது. உடனே அந்த மூவரும் ஒன்று சேர்ந்து சூர்யாவின் வறுமையை கேலி செய்ய தொடங்குகிறார்கள். சூர்யா ப்ரோ, நீங்க ஏதோ பேங்க்ல வேலை செய்யறதா கேள்விப்பட்ட. மாசம் எவ்வளவு சேலரி வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
இப்போது எல்லாமே வரம்பு மீறிக் கொண்டிருந்தது. முதன்முறையாக பார்க்கும் ஒருவனிடம் இது போன்ற தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது மிகவும் தவறான செயலாகும். சார், பொதுவாக எனக்கு 12,000 கிடைக்கும். அப்புறம் ஏதாச்சும் போனஸ் கிடைச்சா 15,000 வரைக்கும் வரும். 15,000? 15,000? 15? பரவாயில்ல, நல்லதுதான். அப்படின்னா என்னோட நகைக்கடை அக்கௌண்ட்டோட பாதி சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த காலத்துல இதுவே அதிகம் தானே, என்ன நான் சொல்றது? ஆமா இன்பா ப்ரோ, உங்க கடைக்கு ஏதாச்சும் ஆள் தேவைப்பட்டா நாம ஏன் சூர்யா ப்ரோவை கன்சிடர் பண்ணக்கூடாது? பாக்குறதுக்கு விவரமான ஆளா தான் தெரியறான். கண்டிப்பா உங்களுக்கு குறை சொல்ல எந்த வாய்ப்பும் தர மாட்டான். ஏன் கூடாது? அதாவது கண்டிப்பா அவருக்கு ஒரு 20-25,000 சம்பளம் தரலாம். சூர்யா ப்ரோ, ஒன்னு பண்ணுங்க, நாளைக்கே வந்து வேலையில சேர்ந்துருங்க. அவன் நினைத்திருந்தால் அவர்கள் மூவரையும் விலைக்கு வாங்கும் ஆற்றல் அவனிடம் இருந்தது. ஆனால் இந்த ஏழைதான் சூர்யா சக்கரவர்த்தி என்ற உண்மை பிரீத்திக்கும் அவளது குடும்பத்தினருக்கும் கூட தெரியாமல் இருந்தது. அது என்னன்னா மிஸ்டர் இன்பா, உங்க ஆஃபருக்கு ரொம்ப நன்றி. உண்மையில என்னை பத்தி இவ்வளவு யோசிச்சதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா என்னன்னா, எனக்கு நகைகளை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. சோ ஐ எம் சாரி. இதற்கிடையில் ஸ்னேகாவின் பணக்கார நண்பர்கள் பேசும் வீண் பேச்சை கேட்டு பிரீத்திக்கு எரிச்சலாக இருந்தது. அவள் கழிவறைக்கு சென்று வெளியே வந்தவுடனே கதவுக்கு வெளியே பருமனான வழுக்கை தலையுடைய விகாரமான தோற்றத்தில் ஓர் விசித்திர மனிதன் நின்று கொண்டிருப்பதை காண்கிறாள். வாவ், என்ன ஒரு பேரழகு! உன்னை பார்த்தது எனக்குள்ள என்னென்னமோ ஆகுது. அத வாயால சொல்றதை விட செஞ்சு காட்டுறது தான் நல்லா இருக்கும். ஓ டாரியோ, நீ எல்லாம் ஒரு நம்பர் 1 கேடு கிட்ட அயோக்கிய. வெரி எனர்ஜெட்டிக். போய் இந்த மாதிரி கேவலமான பேச்சையெல்லாம் உன் அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் பேசுறா. எனக்கு அம்மாவும் இல்ல தங்கச்சியும் இல்ல. அப்புறம் இவ்வளவு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லிக் கொடு. பொறுக்கி விடுடா. இப்போது சற்றும் யோசிக்காமல் பிரீத்தி அந்த ஆளின் முகத்தில் பலாரென ஒரு அறை விட்டாள். பயத்தில் தன் கண்களையும் மூடிக்கொண்டாள். ஆனால் அந்த பாட்டில் பிரீத்தி மீது படவே இல்லை. என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்பதற்காக பிரீத்தி மெதுவாக கண்களை திறந்தாள். கண்களை திறந்ததும் ஒரு பலமான கை அந்த பாட்டிலை பிடித்து நிறுத்தியிருப்பதை பிரீத்தி பார்க்கிறாள். கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்க போல இருக்கு. இந்த இடத்த விட்டு நீ பத்திரமா உயிரோட போகணும்னு நினைச்சா முதல்ல என் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு. இப்போ உனக்கு காட்டுறேன்டா என்னோட போதை எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. சூர்யாவின் இந்த கோபமான முகத்தைக் கண்டு பிரீத்தி மிரண்டு போனாள். அந்த பாவப்பட்ட பெண்ணால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதே வேளையில் ஏதோ சத்தம் கேட்கவே ஸ்னேகாவின் நண்பர்களான இன்பாவும் பிரதாப்பும் உடனே அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். என்னாச்சு பிரீத்தி, நீ நல்லா இருக்கியா? இவ ரொம்ப கேவலமான ஆள். நான் தனியா இருக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரீத்தி சொன்னதை கேட்டதும் பிரதாப்பின் கண்களில் கோபம் கொந்தளித்தது. இருப்பினும் இன்று பிரீத்தியிடம் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். Bloody hell, உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் இந்த பிரச்சனையை முற்றிலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தீர்மானித்தான். ஏனெனில் பரம்பரை ரெஸ்டாரண்ட் அவனது குடும்ப தொழிலின் ஒரு பகுதியாகும். இந்த 2 பேரும் என் பொண்டாட்டி பிரீத்தி முன்னாடி சீன் போடுறதுக்காக ஏற்கனவே அடிவாங்கின ஒருத்தனை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. பிரதாப்பும் இன்பாவும் அடிப்பதை நிறுத்தப் போவதாக தெரியவில்லை என்பதை சூர்யா உணர்ந்தான். போதும், நிறுத்துங்க. அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருச்சு. நீங்க இதே மாதிரி அடிச்சுட்டே இருந்தா அவன் செத்தே போயிடுவான். சூர்யா பிரதர், நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அவன் இங்கேயே செத்து போனா கூட எனக்கு கவலை இல்ல. நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். இந்த மேட்டரை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். என்னதான் அவன் எதுவுமே பண்ணாம அமைதியா அடி வாங்கிட்டு இருந்தாலும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு நல்லாவே புரியுது. பிரீத்திக்கு சூர்யாவின் மீது எரிச்சலாகத்தான் இருந்தது.
ஆனாலும் இவ்வளவு பெரிய ஹோட்டலில் இப்படி பிரச்சனை செய்வது சரியில்லை என்று நினைத்தாள். ப்ளீஸ் நிறுத்துங்க. நீங்க அடிக்க வேண்டிய அளவுக்கு அடிச்சிட்டீங்க. இப்ப நாம இங்கிருந்து கிளம்பலாம். சூர்யா ப்ரோ, நீங்க கொஞ்சம் ஓவராவே பயப்படுறீங்க. விடுங்க, எங்க கூடவே இருங்க, அப்புறம் தானாவே தைரியம் வரும். கரெக்டா? இது கேலி பேச்சுதான். ஆனால் இதை புரிந்து கொண்ட பின்னரும் சூர்யா எதுவும் பேசவில்லை. அந்த குண்டான மொட்டை தலை ரவுடி தன் ஆட்களுடன் உள்ளே வருவதை கண்டதும் பிரதாப்பின் கோபம் அதிகமானது. பிரதாப் ஒன்றும் சாதாரண ஃபைட்டர் இல்லை. அவன் கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கியவன். ராக்கி நாட்கள் ஒவ்வொருவரையும் பிரதாப் அடித்து வீழ்த்தினான். உங்க ரவுடி கும்பல்ல ஒருத்தன் கூட ரவுடியா இருக்கிறதுக்கு லாய்க்கில்ல. பிரீத்தி, ஸ்னேகா, நீங்க 2 பேரும் சேஃபா தானே இருக்கீங்க? பிரதாப்பின் கேள்விக்கு பிரீத்தியும் ஸ்னேகாவும் தலையசைத்து ஆம் என்றனர். பிரதாப் பிரீத்தியின் கண்களில் தனக்கான பாராட்டை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் பிரீத்தியின் பார்வை அவளது கணவன் சூர்யாவின் மீது மட்டுமே நிலைத்திருந்ததை அவன் கவனித்தான். ஆனால் சூர்யாவோ ஐஸ் பேக்கை பிடித்தபடியே அமைதியாக அந்த ரவுடிகளை பார்த்து கொண்டிருந்தான். வாடா என் சிங்கக்குட்டி, பிரதாப் என் மச்சான், நீ நிஜமாவே கலக்கிட்ட. இவனுங்க இனிமே நம்மள தொந்தரவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா இந்த உதவாக்கரைங்களை என்ன பண்றது? யாரையாச்சும் கூப்பிட்டு இவனுங்களை தூக்கி போட்டு புதைச்சிருவா? இன்பாவிற்கு எதையும் செய்ய துணிச்சல் இல்லை என்பதால் தன்னை மிகைப்படுத்தி காட்டவே முயற்சி செய்து கொண்டிருந்தான். என்னடா அங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து பேசுங்கடா. எவ்வளவு பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். வா வந்து பார். ஆமா, நான் ஏன் பயப்படணும்? என் முன்னாடி வா, உன்னையும் கண்டிப்பா வச்சு செய்றேன். தம்பி கொஞ்சம் திரும்பி பாரு. ஆனால் பிரதாப் இதை சொன்ன கணமே அவனால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. எதிரே நின்று கொண்டிருந்தவனை கண்டதும் பிரதாப்பிற்கு வாயடைத்து போனது. ஏனெனில் அங்கே நின்றவன் ஒன்றும் சாதாரண ரவுடி அல்ல. முகத்தில் பெரிய தழும்பும் தடிமனான உடலமைப்பும் கொண்டவன். அவன்தான் மகேஸ்வரன். அவனுக்கு பின்னால் மேலும் 15 முதல் 20 ஆட்கள் நின்றிருந்தனர். அவர்களின் உடற்கட்டமைப்பை பார்த்ததுமே அவர்கள் அனைவரும் பயங்கரமான ஃபைட்டர்ஸ் என்பதை கண்டறிவது ஒன்றும் கடினமாக இருக்கவில்லை. அண்ணா, நாங்க சும்மா ஜோக் பண்ணோம். அப்படியா? ஜோக் பண்ணீங்களா? ஆமாண்ணா. ஆமா, வாழ்க்கையில கொஞ்சம் ஜாலி கிண்டல் எல்லாம் இருக்கணும்ல. நீங்க மட்டும் தான் கலாய்க்கணுமா? அதான் நானும் உங்ககிட்ட லைட்டா ஜோக் பண்ணேன். எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம். ஆமா அண்ணா. போய் நீங்களும் ஜோக் பண்ணுங்க என்று கூறியவாறே மகேஸ்வரனின் ஆட்கள் பிரதாப்பையும் இன்பாவையும் அடிக்கத் தொடங்கினர். என்னடா இது? நல்லா போட்டு மிதிங்க, எலும்பெல்லாம் உடையிற மாதிரி அடிங்க என்று கத்தியபடி தன் கண்முன்னே நடந்த அந்த காட்சியை மகேஸ்வரன் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தான். 3 கோடீஸ்வர வீட்டு வாரிசுகள் இருட்டில் அமர்ந்திருக்கும் 2 அழகிய பெண்களையும் பார்த்துக் கொண்டிருந்தான். அண்ணா, எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. அட, தூக்கிட்டு போங்க இவனை. மகேஸ்வரன் மற்றும் மூவரை பற்றியும் கவலைப்படாமல் வலியால் துடித்துக் கொண்டிருந்த அந்த 3 பணக்கார வீட்டு வாரிசுகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது மகேஸ்வரனின் ரவுடி ஒருவன் பெரிய இரும்பு ராடு ஒன்றை கையில் எடுத்தபடி கை காலை உடைங்கடா. அப்புறம் அவன் வாயை மூடலனா
மண்டையை அடிச்சு உடைச்சிட்டு 11ஆம் நாள் காரியத்துக்கு அவனோட பணக்கார அப்பனுக்கு 2 கோடி அனுப்பி வைங்கடா. போதும் நிறுத்துங்க. பிரீத்தி கோபமாக கத்தினாள். அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி மகேஸ்வரன் திரும்பி பார்த்தபோது அதிர்ச்சியில் அவனது கண்கள் விரிந்தன. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. மகேஸ்வரனின் இந்த மாற்றத்தைக் கண்டு சுற்றியிருந்த அனைவரும் திகைத்து நின்றனர். மகேஸ்வரன் போன்ற ஒரு பெரிய கேங்ஸ்டர் பிரீத்தியின் இல்லை சூர்யாவின் குரலை கேட்ட மாத்திரத்திலேயே ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறான்? இவரு சூர்யா சக்கரவர்த்தி. வாங்க இங்க இருந்து போயிடலாம். மகேஸ்வரனும் சூர்யாவும் ஏற்கனவே நேருக்கு நேர் மோதி இருக்கிறார்களா? சூர்யா உண்மையிலேயே ஒரு ரகசிய செல்வந்தரின் வாரிசா? அப்படியென்றால் அவன் ஏன் ஒரு பணக்கார குடும்பத்து ஏழை மாப்பிள்ளையாக இப்படி அவமானங்களை சுமந்து வாழ வேண்டும்? சூர்யா உண்மையிலேயே கோடீஸ்வரன் தானா? அவன் கோடீஸ்வரன் என்றால் ஏன் மாமியார் வீட்டின் வேலைக்காரனாக அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? ரவிக்குமார் ஏன் அவனை போன்ற ஒரு ஏழையை பிரீத்திக்கு திருமணம் செய்து வைத்தார்? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம்ஐ டவுன்லோட் செய்து தி பாஸ் முழு கதையையும் கேட்டு மகிழுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.